இன்றைக்கி நம்ம டைமண்ட் விளையாண்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தா கிங் கௌமா தான் இந்த ட்ராகன்கிட்ட விஷ் கேட்டார்ல. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, நான் உன்னோட வரத்தை நிறைவேற்றிட்டேன், எல்லோரும் குட்டி ஆகிட்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறதா. உடனே கிங் கௌமா, என்ன அதுக்குள்ளே போகிறேன், நீ 3 விஷயம்லாம் நிறைவேற்றணும், ஒன்று தானே கேட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த ட்ராகன் சொல்லுது, அதெல்லாம் புதுசாகிறவங்களுக்கெல்லாம் கிடையாதுப்பா, ரெகுலராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 3 விஷயம், நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. அவ்வளோதான். ட்ராகன் பாலெல்லாம் பழைய நிலைமைக்கு போயிட்டா. கிங் கௌமா செம கடுப்பாயிட்டான், கத்திக்கிட்டு இருக்கான். அதோட அடுத்த சீனில் இங்கே கட்டுறாங்க. இங்கே கில்லின்னா குட்டியாக க்யூட்டாக எழுந்திருக்கிறான். எல்லாருமே இங்கே குட்டி ஆகிட்டாங்க. அங்கே மேலே தானே கோக்குவும் வெஜிட்டாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் குட்டியாகி பொத்துன்னு வந்து கீழே விழுவாங்களா. கிரில்லின்னு பார்த்துட்டு, டே நீங்கள் 2 பேரும் குட்டி ஆகிட்டீங்கடா அப்படின்னு சொல்கிறான். உடனே கோக்கு வெஜிட்டாவும் ஒருத்தரை பார்த்துட்டு அப்புறம் கோக்கு எல்லாரையும் சுற்றி பார்க்குறான். எல்லாருமே குட்டியாக இருக்காங்க. கத்திக்கிட்டு இருக்கான், என்னடா இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் இங்கே கிங் கௌமா தான் கட்டுறாங்க. அந்த கடவுள் இடத்துல இருக்கார்ல, அவர் வந்து அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சிருந்தால் நான் ஃபஸ்ட்டே 3வது கண்ணை தானடா கேட்டிருப்பேன், அது எவ்வளோ பவர்ஃபுல்லானது, இப்படி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேவா இருக்கார்ல அந்த தாத்தா, அவர்கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி டீமன் உலகத்தில் இருக்குல்ல அந்த பெரிய ட்ராகன் பால், அதை அவனால் இது மாதிரி கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா, நீ அதுக்கு வந்து அந்த டாமாகாமி கூட சண்டை போடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதான் முடியாது தானே இங்கே எடுக்க வந்திருக்கான். சரி இப்போ திருப்பி கேட்குறான், இப்போ நீ திருப்பி இந்த ட்ராகன் பாலெல்லாம் கல்லாய்ச்சில்ல, பழையபடி மாற்றி திருப்பி ட்ராகன்கிட்ட விஷ் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட கேட்குறாரு. அவர் அதை சொல்லிட்டாரு, என்னாலலாம் திருப்பி ஒரே நாளெலாம் பண்ண முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த அளவுக்குலாம் பவர் இல்லை அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிடுறாரா. கிங் கௌமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த தேகேஷ் சொல்கிறான், விடுங்க, நம்மளுக்கு தேவையானதை நிறைவேற்றல, எல்லோரும் குட்டியாகிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியாக இங்கே கடவுள் வேறு குட்டியாக கிடக்கானா அதனை பார்த்துட்டு இந்த கிங் கௌமா சொல்கிறான், சரி இவன் இருந்தால் தானே இந்த ட்ராகன் பாலெல்லாம் இங்கே யூஸ் ஆகும், பேசாமல் இவனை தூக்கிட்டு போய்ட்டு இனிமேல் ட்ராகன் பாலை யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே வராது, இவனை ஹாஸ்டேஜாக தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு இவங்க பறந்து போயிடுறாங்க. அடுத்த சீன் கட் ஆகிட்டு இப்போ அடுத்த சீனில் கோக்கு எடுத்து தான் கட்டுறாங்க. இங்கே கோக்கு கத்திக்கிட்டு இருக்கான், என்ன தாண்டா நடந்துச்சிங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே குட்டியாக இருக்காங்க, எல்லாருமே குட்டி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்களுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இன்னொருத்தரங்க வந்து, எல்லோரும் குட்டியாக்கல பாருங்கள், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹைட்டாக தான் இருக்காங்க, நம்ம மட்டும்தான் குட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ இங்கே பார்த்தா வெஜிட்டாவோட ஒய்ஃபு புல்மாவும் சீச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாரு ட்ரங்க்ஸும் கோட்டனும் குழந்தைங்களாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேர் குழந்தையாக க்யூட்டாக இருப்பாங்க. அப்புறம் இங்கே வெஜிட்டாவோட ஒய்ஃபு புல்மாவும் சீச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா என் கண்ணெல்லாம் ரொம்ப சாஃப்டாகிட்டு, நம்ம ரொம்ப அழகாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்புறம் புல்மா சொல்கிறா, வெஜிட்டா பாரு ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வெஜிட்டாவும் பிக்கலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும், எப்படி நம்ம குட்டியாக இருப்போம், இப்போ ட்ராகனை சமன் பண்ணாங்கள்ல அதில் எதுவும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பிக்கலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சுப்ரீம் கை வந்து சொல்கிறாரு, ஆமாம் டெம்பிளில் வந்து எனக்கு புதுசாக ஒரு எனர்ஜி தென்பட்டுச்சு, யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதான் அந்த கடவுள் உலகத்தை தான் சொல்கிறாங்க, கடவுள் இடத்த. அங்கே வந்து கோகு நான் போய் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பறக்கிறான். ஆனால் அவனோட பாடியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, முன்னாடியை விட குட்டி ஆகிட்டான்னு செம வேகமாக போய் சுட இருக்க குழம்புல விழுந்து எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அங்கே மாஸ்டர் ரோசியும் வந்திருப்பார். அவர் வந்து சொல்கிறாரு, நீ இப்போ வந்து திடீர்னு குட்டி ஆகிட்டில்ல, அதனால தான் அவனால் பறக்க முடியல, பாடியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி நாங்கள் சுப்ரீம் கையை வந்து நம்மளை வந்து இவர் கூட்டிகிட்டு போவார், இந்த சுப்ரீம் கை கூட இருக்கார்ல கிபோ, அவர் கூட்டிகிட்டு போவார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆகி இப்போ கடவுள் இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இங்கே கடவுள் இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே கருப்பு பூதம் மட்டும்தானே இருக்குது. அது ஹாய் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுது. உடனே கோக்கு, ஹாய் சொல்கிறதுக்கு நேரமாடாது, என்ன நடந்துச்சு, இங்கே இருக்க அந்த குட்டியாக இருந்தார்ல கடவுள், அது பேர் டெண்டே எங்கடா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், அதுவா இங்கே வந்து சில ஸ்ட்ராங்கான பேரெல்லாம் வந்தாங்க தெரியுமா, வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். யாரா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்போ தான் அந்த கருப்பு பூதம் சொல்லுது, பாயிண்டான இயர், அதாவது ஷார்ப்பாக இருக்க இயர் இருக்கவங்களாம் டீமன் உலகத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க, அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கை மாதிரியே இருந்தார் தெரியுமா, அவன் பேர் கூட தேகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. உடனே சுப்ரீம் கை சொல்லுவார், தேகேஷா அவன் தானா அப்படின்னு சொல்லுவாரா. உடனே கோக்கு கேட்பான், உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்புறம் தான் அந்த கிபித்தோ சொல்கிறாரு, அந்த தேகேஷ் வந்து சுப்ரீம் கையோட தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே கோக்கு, உங்களுக்கு தம்பியெல்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த கருப்பு ஊதம் சொல்லுது, அதில் ஒரு குட்டியாக ஒரு கோவக்காரனும் இருந்தான், அப்புறம் வந்து இந்த வயசான ஒரு நமக்கினத்தை சேர்ந்த நேவாங்கிறவர் இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே பிக்கலை சொல்கிறாரு, என்னது நேவாவும் இருந்தாரா அப்படின்னு கேட்டோன்னா அப்புறம் தான் அவரை பற்றி சொல்கிறாரு. அந்த நேவா தான் லெஜெண்ட்ரி நமக் இனத்தை சேர்ந்தவர், அவர் வந்து டீமன் உலகத்திலே இருந்தார் இந்த ட்ராகன் பால்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த பிக்கலவன் சொல்கிறான், அப்போ அவர் தான் அந்த
இந்த உலகத்தில் இருக்க ட்ராகன் பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி வர வச்சதா ட்ராகனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த கருப்பு பூதமும் அப்படி தான் சொல்லுது. ஆமாம், பார்க்க தான் ஒரு வயசானா இல்லையா, ஆனால் அவர் செம பவர்ஃபுல் தெரியுமா, அவர் தான் ட்ராகனை வர வச்சார். அப்புறம் அந்த குட்டியாக அந்த கோவக்காரன் தான் வரத்தையும் கேட்டான், எல்லாரையும் குட்டியாக மாற்றணும்னு சொன்னான், அதனால இப்படி நடந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் கோகு சொல்கிறான். அப்போ நம்மளும் அங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சுப்ரீம் கை சொல்கிறாரு, நம்மளால் டெலிபோர்ட் பண்ணிலாம் டீமன் உலகத்துக்கு போக முடியாது, வேறு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிபிட்டோவை கூப்பிட்டு நீ போய் சுப்ரீம் கை உலகத்தில் இருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்றாங்க. அவர் டெலிபோர்ட் ஆகி டப்புன்னு ஸ்பேஸ்ஷிப்பையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தா ரொம்ப பாசி பிடிச்சி ரொம்ப பழசாக இருக்குது. இப்போ இந்த சுப்ரீம் கை தான் சொல்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தான் உங்கள் யூனிவர்ஸுக்கு வந்தேன், இப்போயும் வேலை செய்தான்னு தெரிலன்னு சொல்லிட்டு பட்டன் அழுத்திட்டு உள்ளே போய் ஆன் பண்ணி பார்த்தா அவ்வளோதான், ஆனே ஆகலை. ஐயோ ஆனே ஆகலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோகுட்ட சொல்லிட்டு இருக்காரு. கோகு சொல்கிறான், நம்ம ஏன் புல்மாவுக்கு போடக்கூடாது, அவள் தான் அறிவாளியாச்சே, அவளை கூட்டிகிட்டு வருவோம், நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் பறப்பான். அதான் இன்னும் அவனால் பறக்க முடியும், காற்றுல ஒரு இறகு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பறந்து போய் கடவுளோலக்கத்தை தாண்டியே விழுந்திருப்பான். நல்ல வழியாக எஜ்ஜை பிடிச்சிருவான். அங்கேருந்து பிக்கலை வந்து சொல்லுவார், இன்னும் நீ உன் உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எங்கே நீ பார அப்படின்னா உடனே பிக்கலை பிறந்துட்டு போய் அவ்வளோதான் மரத்தில் முட்டி கீழே விழுந்து கிடப்பார். நீனும் என்ன மாதிரி தான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. 2 பேரும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த சீனில் கட்டினா இந்த கிபிட்டோ போயிட்டு வெஜிட்டாவையும் புல்மாவையும் டெலிபோர்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். புல்மா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்துட்டு ரொம்ப பழசாக இருக்கே, ரொம்ப அடி வேற வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. அப்புறம் தான் அந்த கிபிட்டோ சொல்கிறாரு, அது வந்து வெஜிட்டாவுக்கும் மாஜின் கூட சுப்ரீம் கை உலகத்தில் தானே சண்டை போட்டாங்க, அப்போ தான் இப்படிலாம் அடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இதோட ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா. அப்போ தான் கிபிட்டோ சொல்கிறாரு, சாதாரண ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு நம்ம வந்து டீமன் உலகத்துக்கு போக முடியாது, இது மாதிரி ஸ்பெஷலான ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரா. இவர் புல்மா சொல்கிறா 10 நாள் ஆகும் நான் வந்து சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறா. உடனே கோகு சொல்கிறான், 10 நாள் ஆகுமா, அதெல்லாம் முடியாது, டெண்டேவை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவரை கொண்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. உடனே சுப்ரீம் கை சொல்கிறாரு, அதெல்லாம் கொல்ல மாட்டாங்க, கொல்றதா இருந்தால் அங்கேயே கொண்டிருப்பாங்க, அவங்க கடத்திட்டு தான் போயிருக்காங்க, ஏதாச்சும் பிளான் இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இப்போ குல்மா சொல்கிறா, நான் இதை சரி பண்ணுறதுக்கு கராஜ் வேணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரோபோட்லாம் வேணும், நான் உலகத்துக்கு போய் அந்த கேப்சூல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதனால் இந்த கிபிட்டோட்ட தான் சொல்கிறேன், என்னை திருப்பி டெலிபோர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு போங்க, நான் அங்கே போய் கேப்சூல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். அதேமாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. 2 நாள் ஆச்சு. கோகு இன்னும் பறக்க ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. புல்மா வந்து உள்ள அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே கோகோ கட்டுறாங்க. கோகோ பற்றி தான் தெரியுமே, அவன் பறந்து பறந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏன்னா அவன் வந்து சண்டை பண்ணணும்ல, சுற்றி சுற்றி பறந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். இங்கே வெஜிட்டா எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோகு போய் நல்லா பறக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தூணை எட்டி உதப்பான். அவன் சைஸு குட்டியாக இருக்கான்னு அதனால் கால் எட்டாது. அச்சிச்சோ கால் எட்ட மாட்டேங்குது, இவ்வளோ நேரம் ட்ரைனிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் உதச்சி பார்ப்பான். அப்பயும் கொஞ்சம் எட்டலையா, இது சரியில்லையே, இந்த சைஸுனால நம்மளால் எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு உதப்பான். அவ்வளோதான், தூண் உடஞ்சிரும். வெஜிட்டா அங்கேருந்து கற்றுவான். கேட்குறா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவானா. சரி சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுப்பான். அப்புறம் தான் ஒரு யோசனை வந்துடும், இப்போ ஞாபகம் வந்துட்டு இந்த சைஸ் எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வரேன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுவான்.